யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக யூரோப் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் 100 பேர் எடுத்திங்கன்னா அதில் 33 பேர் மட்டும்தான் அமெரிக்க அதிபர் வெனிசுலா மீது அட்டாக் நடத்தினது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் 20-26% நபர்கள் மட்டும்தான் அமெரிக்கா ரஷ்யா உக்ரைன் போரில் சரியான நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மீதம் இருக்கும் 65+ அதிகமான நபர்கள், 165க்கும் அதிகமான நபர்கள் ட்ரம்ப் அவர்களுடைய முடிவு தவறு, ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த தீர்ப்பு ரொம்ப பெரிய மொக்கையாக இருக்குது, ட்ரம்ப் அவர்களுடைய அசாதாரண நடவடிக்கை காரணமாக அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற அவங்களுடைய கருத்துக்களை சொல்லி வராங்க. இன்றைக்கி ரஷ்யாவினுடைய ஒரு ஆயில் டேங்கரை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்ல, இது உலக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னங்கிறத பார்த்துடலாமா? ரஷ்யா உக்ரைன் அப்டேட்லாம் பார்க்கக்கூடிய நமக்கும் இப்போ அமெரிக்கா வெனிசுலா மாதிரியான நாடுகள் இடையே நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரியுது. இங்கே பிரச்சனைகள் அப்படிங்கிறது சுற்றி ஆயில் ரிச் கண்ட்ரிஸ் இல்லாட்டி அவங்களுடைய அந்த அரசியலில் நிறையவே நடந்துட்டு இருக்கு. எந்த நாட்டிடம் அதிகமாக ஆயில் இருக்குது, நேச்சுரல் கேஸ் இருக்கோ அவங்க உலக அரசியலை அவங்களுடைய கண்ட்ரோலை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்லையும் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நிறைய பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பயந்தே இருக்காங்க. நம்ம போடுற மணி அப்படிங்கிறது ஒருவேளை இதனால லாஸ் ஆயிருமோ அப்படிங்கிற அந்த பயம்தான். இந்த மாதிரியான அன்பிரடிக்டபிள் கண்டிஷனில் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்மளால் சேஃபாக வச்சுக்கிட முடியும். நம்முடைய பிரின்சிபல் அமௌண்ட் ₹1 கூட மெச்சூரிட்டி டைமில் கம்மியாகாமல், அதே நேரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆகும்போது அதுக்கான லாபமும் கிடைக்கும். இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் மார்க்கெட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறத ஈக்விட்டிஸ், குறிப்பாக மிட் கேப் ஸ்டாக்குக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருக்குது, கொஞ்சம் ரிஸ்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அலாங் வித் ஈக்விட்டிஸில் ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஆஃபர் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் தான். அவங்களுடைய புதிய NFO ஆன ஹை க்ரோத் ஃபண்ட் NFO அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்காங்க. வர்ற 15ஆம் தேதி, இன்னும் 7 தினங்கள் மட்டும் NAV ₹10 உங்களால் வாங்க முடியும். அதுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தமிழ் கால்பேக் ஆப்ஷனும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இல்லை ஒரு ஏஜென்ட் வீட்டுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதாலும் அதையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். வருஷத்துக்கு ₹2.5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ₹2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 2008 ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஹை க்ரோத் ஃபண்ட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதனுடைய CAGR கடந்த 5 வருடங்களில் 29.3%, கடந்த 7 வருடங்களில் 23.7% இருக்குது. பட் ஒரு விஷயம், இதில் 5 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது. ஸோ மாதம் உங்களால் எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வர்ற ஜனவரி 15ஆம் தேதி தான், அதாவது இன்னும் 7 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க், அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரஷ்யா உக்ரைன் போரில் இன்றைக்கும் ரஷ்யா தனியாக தான் நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முந்தா நேற்று எல்லாமே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒன்றாக இருந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க. எதுக்காக அந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சுக்கோங்க. உக்ரைனுக்கு தேவையான மல்டிநேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத எப்போது உக்ரைனுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டிஸ்கஷன். கடைசி ஒரு வாரம் நடந்த இந்த டிஸ்கஷனில் பல நாடுகள் சேர்ந்து கண்டிப்பாக நம்ம உக்ரைனுக்குள்ளே அவங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிற பெயரில் நம்முடைய ஃபோர்ஸை உள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருக்காங்க. இதில் பங்கெடுத்த தலைகள் எல்லாமே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள். இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அமெரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவல் எங்கேருந்து நமக்கு தொடங்கியது அப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் போர் என்னுடைய போர் கிடையாது, அது 3 பேர் தப்பு செஞ்சதுனால உருவான போர், அந்த 3 பேரும் பார்த்துக்கொள்வார்கள், அப்படி இல்லைன்னா அது ஐரோப்பிய ஒன்றியம் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். முதலாவது தவறு ஜோ பைடன் அவர்கள் செய்தது, 2வது தவறு அங்கே இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் செய்தது, 3வது தவறு புட்டின் அவர்கள் செய்தது. இந்த 3 பேரும் சேர்ந்து தான் இந்த வார இனிஷியேட் பண்ணாங்க. அதை முடித்து வைப்பதும் அவங்கள யாராவது ஒரு நபராக இருக்க வேண்டும். அதுக்கு ஏன் என்னை போட்டு இதுக்குள்ளே இழுத்து விடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வெனிசுலாவின் மீது அட்டாக் நடத்தினாங்க அமெரிக்கா. இது ஏதாவது ஒரு ஐரோப்பிய ஒன்றிய நாடு சரிதான், வெனிசுலாவின் மீது அமெரிக்கா நடத்தின இந்த அட்டாக் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்களா? மாதுரோ அவர்களை அரெஸ்ட் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் யாராவது கருத்துக்களை சொன்னாங்களா? இல்லை. நிறைய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இவங்க செய்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க.
ஏன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு தெரியுது அமெரிக்காவினுடைய டாலரை எப்படியாவது இறுக பிடித்து அந்த டாலர்னுடைய வேல்யூ கம்மியாகாமல் இருப்பதற்காக அவங்க சித்து விளையாட்டுக்களை செஞ்சிட்டு இருக்காங்க. டாலர் அங்கே கம்மியாகக்கூடாது, டாலருடைய வேல்யூ கம்மியாகக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய பவுண்டாக இருக்கட்டும் இல்லாட்டி யூரோவாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ரொம்ப பெரிய அளவில் சிக்கலுக்குள் ஆக்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் உணர ஆரம்பிக்கிறாங்க. இது கூடவே உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்லி 50க்கும் அதிகமான நாடுகளை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த எல்லா நாடுகளும் கடன் மட்டும்தான் நம்ம தலையில் கட்டியிருக்காங்க, ஆயுதங்களெல்லாம் அமெரிக்கா கொடுக்குறாங்க அப்படிங்கிற பெயரில் லாபம் சம்பாதித்தது அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முடிவில் வந்து நிற்கிறாங்க. கடைசியாக ட்ரம்ப் அவர்கள் வந்து நிற்கிறார், எஸ் நாங்கள் ரஷ்யா சாங்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வர போகிறோம், ரஷ்யா கூட யாரெல்லாம் நட்புடன் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் 500% டேரிஃப் அப்படிங்கிறத விதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயில்டான ஒரு காணொலி தமிழ் பட்சத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் நேற்றைய காணொலியை நீங்கள் பார்த்துட்டா போதும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, யாரெல்லாம் ரஷ்யாவுக்கு உதவுறாங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டை எடுத்து அவங்களுக்கு எதிராக 500% டேரிஃப் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய பொருளாதாரம் முடிஞ்சிடும், சாவுமணி தான். ஏன்னா அமெரிக்காவினுடைய நேரடி செகண்டரி சாங்ஷன், 2 விதமான சாங்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். இப்போ இந்தியாவின் மீது பொருளாதார தடை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா இப்போ இலங்கைக்கு ஏதாவது உதவி செய்கிறாங்க, இல்லை இலங்கையும் இந்தியாவும் ஏதாவது ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் பொருளாதார தடை போட்ட ஒரு நாட்டுடன் நீ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கியா, இதோ வைத்துக்கொள் செகண்டரி டேரிஃப் அப்படின்னு சொல்லி அவங்க மீது செகண்டரி டேரிஃப் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரைமரி டேரிஃப் செகண்டரி டேரிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டேரிஃப் வழியாக 500% டேரிஃபை உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அங்கே 119வது காங்கிரஸ் சபையில் அமெரிக்கா ஒரு முடிவை எடுத்து வச்சுருக்காங்க. நாளைக்கு கோர் அவர்கள் இந்தியாவுக்குள்ளே வரப்போகிறார். கோர் அவர்களுடைய ஒட்டுமொத்தமான முடிவும் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ அதுபடி இந்தியா கேட்க வேண்டும். இந்தியா ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறதை நிப்பாட்ட வேண்டும். துளி அளவு, ஒரு துளி கூட நீ கச்சா எண்ணெயை ரஷ்யாட்டிருந்து வாங்கக்கூடாது அப்படிங்கிறதை உறுதி செய்வதற்கு தான் கோர் அவர்கள், நம்ம அம்பாசிடர் டெலிகேட் அம்பாசிடர் வருகிறார். அவருடைய முடிவு, அவருடைய அஜெண்டாவே இதுதான். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறார், மோடி நல்லவர் தான், ஆனால் இன்னும் நல்லவராக மாற வேண்டும், அமெரிக்கா கண்டிப்பாக இதை பொறுத்து கொள்ளாது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவுக்கு ஆதரவாக மாறி நிற்கிறது. இந்தியா ஃபார் பெட்டர், எவ்வளவோ ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறதை நிப்பாட்டிட்டாங்க, அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்க, இந்தியாவும் ஐரோப்பிய ஒன்றிய நட்பு நாடுகள் அப்படிங்கிறத நாங்கள் என்றைக்குமே மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே ஒரு கான்ட்ரடிக்ஷன் உருவாகிட்டு இருக்கு பாருங்க, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும். அப்போ இந்த ஐரோப்பிய ஒன்றியம் நேரடியாக ஒரு யுத்தத்தில் ரஷ்யா கூட குதிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொற்றொடருடன் அமெரிக்காவினுடைய ஊடகங்கள் பல செய்திகளை வெளியிடுகிறார்கள். எப்பா நீ எப்படி இருந்தாலும் ரஷ்யா கூட சண்டை போட்டு தான் ஆகணும், நான் ஏன்டா சண்டை போடணும், நீ தாண்டா கோல்முட்டி விட்டுட்டு இருக்க, நீ பாட்டுக்கு ஏதாவது விட்டுட்டு. அமெரிக்கா ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ஃபோனில் பேசினாங்க, 2 பேரும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது மச்சான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தை மட்டும் எதிரியாக பார்க்கிறார் புட்டின் அவர்கள் அப்படின்னு சொல்லி செய்தியை வெளியிட்டு ஒரு பெரிய தீ பரவட்டும் அப்படின்னு சொன்ன தீய சக்தி அமெரிக்கா தாண்டா அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் இன்னைக்கு கவலையுடன் நின்று வருகிறார்கள். சரி, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு என்ன சிக்கல் வரப்போகுது? அமெரிக்காவில் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறாங்கன்னு சொன்னோன்னா அந்த சட்டத்தில் யார் ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்குறாங்களோ அவங்களுக்கு 500% டேரிஃப் அப்படின்னு சொன்னோன்னா இதில் சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளும் இருக்காங்க. ஏன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவினுடைய ஆயில் வாங்கிட்டு தானே இருக்காங்க, என்ன நேரடியாக இல்லை இன்டைரக்டாக. அப்போ இந்தியா உட்பட பல நாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு பியூரிஃபைடு அந்த கச்சா எண்ணெயை கொடுத்தாக வேண்டும். அந்த பியூரிஃபிகேஷன் நடக்கணும்னா இந்தியாவுக்கு 500% டேரிஃப் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறது பெரிய அளவில் அங்கே என்னவோ மாறப்போகுது அப்படிங்கிற அந்த கேள்வியுடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவில் இன்றைக்கி ஒரு ஆயில் டேங்கரை, ரஷ்யாவினுடைய ஆயில் டேங்கரை பிடிக்கிறாங்க அமெரிக்கா. அந்த ஆயில் டேங்கர்னுடைய பெயர் பெல்லா 1 அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆனால் அது பெல்லா 1 கிடையாது, அது மரினேரே அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறாங்க. இந்த மேரினேரே அப்படி இல்லைனா மரினேரே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயில் டேங்கர் ரஷ்யாவினுடைய கொடி, அவங்களுடைய கொடியுடன் தான் இன்டர்நேஷ்னல் வாட்டர்வேஸில் வந்து கொண்டு இருந்தது. 2 வாரமாக போராடி அதை யார் பிடித்தெடுத்திருக்கிறார்கள், அமெரிக்கா பிடித்தெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. அமெரிக்கா பெல்லா 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆயில் டேங்கரை ஏன் பிடித்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வரலாறுக்கு போகலாம். கிட்டத்தட்ட 1.5-2 மாதத்துக்கு முன்னாடியே பெல்லா 1 அப்படிங்கிறது ஷேடோ ஃப்ளீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல். ஷேடோ ஃப்ளீட்னா என்ன? ரஷ்யா அவங்களுடைய ஆயிலை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக நடுக்கடலை வச்சு ஒரு ஆயில் டேங்கர்லேருந்து இன்னொரு ஆயில் டேங்கருக்கு அவங்களுடைய ஆயிலை கன்வெர்ட் பண்ணுவாங்க. இல்லை லைசன்ஸ்டு போலியான பேரில் லைசன்ஸ் எடுப்பாங்க. அந்த கப்பல் முன்னாடி இருக்கக்கூடிய கொடி அப்படிங்கிறது வேறு நாட்டினுடைய கொடியாக இருக்கும். இப்படின்னு சொல்லி ஷேடோ ஃப்ளீட்டை ரெடி பண்ணி ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருந்துச்சு. இதை கண்காணித்து கொண்டு இருந்த அமெரிக்கா உட்பட பல நாடுகள் பெல்லா 1 அப்படிங்கிற ஒரு துருப்பிடிச்ச ஆயில் டேங்கரை பார்க்குறாங்க. இந்த துருப்பிடிச்ச ஆயில் டேங்கர் அப்படிங்கிறது ஷேடோ ஃப்ளீட்டில் இருக்கிறது தான். ஏன்னா இந்த மாதிரியான ஆயில் டேங்கரை தான் ரஷ்யா விலைக்கு வாங்குவாங்க.
இந்த துருப்பிடிச்சது இல்லாட்டி காய்லாங்கடைக்கு போட வேண்டிய ஆயில் டேங்கர்லாம் வாங்கி அதில் ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை ஏற்றி வெளிநாடுகளுக்கு அனுப்புவாங்க. வேறு கப்பல் இருந்துச்சுன்னா ஏகப்பட்ட லாஸ், துருப்பிடிச்ச கப்பல்னா கொஞ்சம் தான் லாஸ். இதுதான் ரஷ்யாவினுடைய ஒரு கணக்கு. அப்போ இந்த பெல்லா 1 அப்படிங்கிற இந்த கப்பலையும் வாங்கி இவங்க பேர் என்ன மாற்றுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெரைனரா அப்படிங்கிற பேராக மாற்றுறாங்க. அப்போ இந்த மெரைனரா அப்படிங்கிற இந்த கப்பல் 2 வாரமாக அமெரிக்காவினுடைய உளவு படையில் எல்லாராலையுமே உளவு பார்க்கப்பட்ட கப்பலாக இருந்துச்சு. பொதுவாக இந்த கப்பல் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பலுடன் துணையுடன் தான் மேலே வந்துட்டே இருக்குமா. அப்போ ரஷ்யாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் கூட டைரக்ட் கான்டாக்டாக இருக்கக்கூடிய இந்த மெரைனரோ அப்படிங்கிற இந்த கப்பலை இன்றைக்கி என்ன செஞ்சிட்டாங்க, அமெரிக்கா சுற்றி வளைச்சி பிடிச்சிட்டாங்க. நேற்று நைட்டே பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பிடிச்ச உடனே ரஷ்யா சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் வாட்டர்வேஸில் இருந்த என்னுடைய கப்பலை நீ பிடிச்சிட்ட, வெனிசுலாவிலேருந்து வந்துச்சு இந்த கப்பல் அப்படின்னு சொல்கிற, அதற்கான ஆதாரங்கள் இருக்கா, என்னுடைய கொடி அதில் இருக்குது, நீ எப்படி பிடிக்கலாம், ஸோ இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டியினுடைய ஒட்டுமொத்தமான சட்டத்தை நீ மீறிவிட்டாய் அப்படின்னு சொல்லி ரஷ்யா கோபப்படுறாங்க அமெரிக்கா மேலே. சீனா வரிஞ்சு கட்டிட்டு வராங்க, எப்படி அமெரிக்கா நீ இந்த பெல்லா 1 அப்படின்னா மெரைனரா அப்படிங்கிற இந்த கப்பலை பிடித்து எடுக்கலாம், அது ரஷ்யாவினுடைய கப்பல், அதுவும் இன்டர்நேஷ்னல் தண்ணீருக்குள்ளே வச்சு பிடிச்சு வச்சிருக்க, இதெல்லாம் சரி கிடையாது, உன்னுடைய இந்த திட்டத்திற்கு நாங்கள் எப்போதுமே எதிர்ப்பாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு ஆதரவாக சீனா களமிறங்குகிறார்கள். இன்றைக்கி ரஷ்யா மேலும் ஒரு படி வந்து சொல்கிறாங்க, எங்களுடைய கப்பலை நீ விடுவிக்கவில்லை என்றால் இதற்கான கான்சிக்வன்சஸ் ரொம்ப பெருசாக இருக்கும் அமெரிக்கா. ஒவ்வொரு நாட்டையும் இன்றைக்கி ஹங்கேரி கூட சொல்லியிருக்காங்க, மெரைனரா அப்படிங்கிற ஒரு கப்பலை பிடித்தது கண்டிப்பாக அமெரிக்கா செய்த வரலாற்று பிழை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் சொல்கிறாங்க, சார் இது இன்டர்நேஷ்னல் வாட்டர்வேஸில் வச்சு நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லாட்டி அதை கைது பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அப்படி பிடித்தெடுக்கும் போது அங்கே 3-4 இந்தியர்களும் அதுக்குள்ளே இருக்காங்க, அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மெரைனரா அப்படிங்கிற அந்த கப்பலுக்குள்ளே இந்தியர்களும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பட் அமெரிக்கா சொல்லுப்படி பார்க்க போனால் இல்லை, அது வெனிசுலாருந்து வந்துச்சு அதனால் நாங்கள் பிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட்டில் இருந்த கப்பல், அதனால தான் அமெரிக்கா இதை பிடிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கி ஒரு கப்பல் வழியாக ஒரு கப்பலை மையப்படுத்தி 2 நாடுகளுக்கு இடையே பெரிய ஒரு விரிசல் உருவாகி கொண்டிருக்கிறது. நாளைக்கு அது எப்படி மாறும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவான நாடுகள் கூட இப்போது எதிர்ப்பாக மாறி நிற்கிறார்கள். கண்டிப்பாக ஹங்கேரி சொன்ன மாதிரி இந்த 20 பிளான் 24 பிளான் அப்படிங்கிறதுலாம் முட்டாள்தனமாகவே இருக்குது. ரஷ்யா உக்ரைன் போரை 2 நாடுகளும் பேசி முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும், 3வது ஒரு நாடை உள்ளே நுழையவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் உங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக என்னென்ன நடக்கும், என்னென்ன ட்விஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் அகெயின் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கான அந்த கடைசி டேட் ஜனவரி 15ஆம் தேதி தான், அதாவது இன்னும் 7 தினங்கள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய QR கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.